வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு விவசாயத்துக்கான ஒரு பதிவு தான். நம்ம விவசாயத்தில் நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, நஷ்டம் வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. நிறைய பேர் கடங்காரனா கூட ஆயிருக்கலாம். இப்போ வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் எதனால் தெரியுமா, நம்ம வைக்கிற வெள்ளாமல் நல்லா விளைச்சலும் வந்திருக்கும். அந்த வாட்டி என்ன பண்ணணும்னா விலை இல்லாத கூட வந்திருக்கலாம், அதனாலேயும் நஷ்டமாகும். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன பண்ணால், நம்ம பக்கத்து வயலிலோ இல்லை நாம்ளே என்ன பண்ணோம்னா ஒரு வாட்டி அந்த வெள்ளாமை வச்சுருப்போம், தக்காளியோ பூவோ ஏதோ ஒரு வெள்ளாமை வச்சுருப்போம். அந்த வாட்டி என்ன பண்ணணும்னா ஹை ரேட்டுக்கு விற்றுருக்கோம், நம்ம நம்ப முடியாத விலைக்கு விற்று நம்மளுக்கு நிறைய லாபத்தை கொடுத்துருக்கோம். அடுத்த வாட்டி என்ன பண்ணணும்னா அடுத்த வருஷம் சரி இதே டைமுக்கு அடுத்த வருஷம் நடலாம், நாம் இன்னும் லாபம் அதிகமாக எடுக்கலாம். இல்லை பக்கத்து வயலுக்காரனை இந்த வாட்டி தான் நெட்டு நிறைய லாபம் எடுத்தோம், நாமளும் இந்த வருஷம் நெட்டு லாபம் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சி அதே வெள்ளாமை என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிற நிலத்தை பூரா வைப்பாங்க, வச்சு நிறையா முன்ன செலவு பண்ணதை விட ஒரு மடங்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஏன்னா செடி நல்லா வரட்டும், அப்போ தான் நம்மளுக்கு காய் கறிகள் எல்லாம் நிறையா இருக்கும், அதனால் நம்ம லாபம் நிறைய எடுக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி கடை வாங்கி கூட நிறைய பேர் செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு பண்ணி என்ன பண்ணால் அந்த வருஷம் சுத்தமாக வெள்ளாமை விற்காத கூட போயிருக்கும். எப்படின்னா 500 600 விற்ற இடத்துல 100 200 விற்கும். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சுத்தமாக ஒரு ரூபா கூட லாபம் வந்துருக்காது. அதனால தான் மெயினாக செய்கிற தப்பு இதுதாங்க. எங்கள் வயலில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுது ஒரு 2 ஏக்கரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராவை நாங்கள் 2ஆக பிரிச்சுக்குவோம். 2ஆக பிரிச்சுட்டு ஒரு சைடு வெள்ளாமை வைக்காதால எப்படின்னா எங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் அந்த வெள்ளாமையிலேருந்து கொடுத்துட்டே இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சைடு போட்டிருக்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு ஏக்கராவில் சமயப்பூ ஃபுல்லாக போட்டோம். அந்த சமயப்பூ என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். நாங்கள் வச்சு ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக ஒரு 4 to 5 மாதம் கழிச்சிச்சுன்னா அந்த பூ வர ஆரம்பிச்சிடும். பூ வர ஆரம்பிச்சுன்னா ரெகுலராக அறுத்துகிட்டே இருப்போம், அது டெய்லியாக இருக்கணும். அடுத்த மார்க்கெட் எடுக்கும்போது மந்த்லி ஒரு இன்கம் நம்மளுக்கு வரும். அந்த மந்த்லி ஒரு இன்கம்லாம் நம்ம வீட்டு செலவையும் பார்த்துக்கலாம், அதே நேரத்தில் நம்ம விவசாயத்துக்கான செலவும் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு யார்ட்டையும் கடன் வாங்குறதோ தேவையில்லை. மற்ற காலி நிலத்துக்கு அந்த மீதி ஒரு ஏக்கரா இருக்கிற சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஒரு ஏக்கராவில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு வயல் பாவச்செடி, ஒரு வயல் மிளகா செடி, சரி 2 வயல் பாவச்செடி 2 வயல் மிளகா செடி, அப்படின்ட்டு 2 வயலில் கடலைச்செடி, இப்படி பிரித்து போகிறதுனால இப்போ பாவச்செடி நல்லா வளர்ந்தாலும் சரி, ஏன்னா ஒரு செடி வளர்கிறதுக்குள்ளேயே பல நோவுகள் வரும். அதே நேரத்தில் நல்லா வளர்ந்து காய் எடுத்துச்சுன்னா அது நல்ல காசாகும். அதே நேரத்தில் காயும் நல்லா வந்து செடியும் நல்லா வந்துட்டு அந்த வாட்டி என்ன பண்ணணும்னா ரேட் இல்லாத போயிடும். அப்படி இருக்கையில் மிளகா செடி விற்கும், மிளகாய் விற்றுச்சுன்னா மிளகாயில் ஒரு லாபம் வரும். அதே நேரத்தில் கடலைச்செடி எப்படின்னா மேக்ஸிமம் 6 மாதம் 6 மாதம் ஆகிடும் அது வரத்துக்கு. வரும்போது என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் போகும். அப்படி நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிரித்து விவசாயம் வைக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.